அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் 2 தகவலாக பார்த்துட்டு இருக்கோம். இன்று தமிழக அரசியல் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா தமிழக முதல்வராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு பொறுப்பேற்கிறதா இருந்தது. பட் ஆளுநர் கடைசி நேரத்தில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டாரு. அதனால் ஏற்கனவே எதிர்பார்ப்பு எகிரிட்டே இருக்குது. யாரும் ஆதரவு கொடுப்பாங்க, அந்த பெரும்பான்மைக்கான லீடு என்ன, எந்தெந்த கட்சியெல்லாம் வருது, இதோ ஏடிஎம்கே வந்து விட்டது, அதோ வந்து விட்டதுன்ற மாதிரியான ஃப்ளாஷ் நியூஸ்லாம் தொடர்ந்து போயிட்டே இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு சிலர்லாம் அவ்வளோதான், இன்னும் 6 மாதத்துக்கு மேலே இது நீடிக்காது, மறுபடியும் ரீஎலெக்ஷன் தான் சொல்ல. அதை விட இன்னொரு குரூப் போயிட்டு அதெல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் இவிஎம் டேம்பர் பண்ணிட்டாங்க, இது ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரியான இன்னொரு குரூப் கிளம்ப. அதை தாண்டி டிஎம்கேனுடைய எதிர்காலம் என்னன்ற ஒரு கேள்வி. ஒரு காலத்தில் எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு படைபலத்தோட களமிறங்கினாங்க டிஎம்கே. கிட்டத்தட்ட 23 கட்சிகள் பக்கம் படைபலத்தோடு இறங்கினாங்க. பட் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக தனித்து விடப்படுகிறதா டிஎம்கே. எல்லாமே ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி ஓடி ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் ஓடி போய் டிவிகே கிட்ட சேர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒவ்வொருத்தராக சேர்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. வாங்க நண்பர்களே, நிறைய விவாதிக்கலாம். ரொம்ப நாளாக ஆச்சு தமிழக அரசியல் நிலவரத்தை பற்றி பேசி, ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி களத்தில் இறங்குறோம். நம்ம தொடர்ந்து ஒரு சில தகவல்களை நான் அளிக்கலான்னு விரும்புகிறேன் நான். ஸோ அதனால் நேராக சம்பவ இடத்துக்கு போயிட்டேக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒட்டுமொத்தமாக தாவேக்கா ஜெயிச்சது 108. அதில் 1 கழிச்சிடுவாங்க. ஏன்னா ஒரு 2 தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காரு. அதனால் 107 வந்துடும். பெரும்பான்மைக்கு தேவை இப்போ அவருக்கு மொத்தம் 10 சீட்டு தேவை. 10 சீட்டில் யார் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றது பெரிய சிக்கல். ஏன்னா திமுக 59, அதிமுக 47, காங்கிரஸ் 5, பாமக 4, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு 2 இருக்காங்க, சிபிஐ 2, விசிக 2, சிபிஎம் 2, பாரதிய ஜனதா 1, தேமுதிக 1, அமமுக 1. இதில் பெரும் எதிர்பார்த்தாங்க. கரெக்டாக காங்கிரஸ் நேற்றிருந்தே அதுக்கான அறிவிப்புகள்லாம் லைட்டாக அப்படியே கொடுத்தே இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம், அப்படி இல்லைனா எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்றது முன்கூட்டியே ஒரு சில சமிக்கைகள்லாம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் தேர்தல் சமயத்திலே விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் இருக்குது, நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா கூட அப்படின்ற ஒரு இதெல்லாம் வைக்கப்பட்டது. அப்பயே பிரச்சாரத்தப்பயே ராகுல் காந்தி அவர்களும் திமுகவுடைய தலைவர் ஒன்றாக இணையாமல் இருப்பதற்கான பல காரணங்கள் சொல்லப்பட்டது. கரெக்டாக தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சு அதான் திமுக தரப்பில் சொல்கிறாங்களே, அந்த அலுவலர்கள் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க மாறா அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த கையெழுத்து போட்ட ஈரம் கூட காயலையாம். அந்த ஈரம் கூட காயறதுக்கு முன்பு கொண்டு போயிட்டு டிவிகேனுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 இடங்கள் அவருக்கு கூடுதலாக வருது. நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். இன்னும் டிஎம்கேலாம் என்னெல்லாம் சொன்னான்றதை பேசுகிறேன் நான். அதற்கு முன்பு இங்கே காங்கிரஸ் போயிட்டு ஆதரவு கொடுத்ததுனால 5 ஆட் ஆகிடுச்சு. அப்போ பெரும்பான்மைக்கு தேவை 117, இப்போ 112 இருக்குது. அப்போ ரிமைனிங் 5 இருக்குது. ரிமைனிங் 5ல் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்குமே ஒரு கடிதம் எழுதுகிறாரு. பிஎம்கேவுக்கு ஒரு கடிதம், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு கடிதம், அப்புறம் மார்க்சிஸ்ட்டுக்கு ஒரு கடிதம், சிபிஐக்கு ஒரு கடிதம், மீதி மற்றதுக்கும் போட்டிருந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே அழைச்சாங்களா அப்படின்னா கடிதம்லாம் அழைக்கல. ஆனால் காலையிலே ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி ஒன்று போயிட்டே இருந்தது. ஏதோ ஒரு காரு எடப்பாடி பழனிசாமி அவரோட வீட்டுக்கு போனவுடனே நேராக புஷி ஆனந்தே போயிட்டாரு, அது விஜய் அவர்களே போயிட்டாரு அப்படின்னு மாதிரிலாம் கற்பனை கதைகளாக அடித்து விட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார் அவர்கள் போயிருந்தாங்க அந்த காரில். அவங்க ஏதோ வேறு விஷயத்துக்கு பேசினாங்கன்னு தெரியல. உடனே ஆஹா ஆட்டம் மாறிவிட்டதுன்ற மாதிரிலாம் போட்டாங்க. அப்போ நினச்சேன், இது மாதிரியான ஃப்ளாஷ் நியூஸ்லாம் தொடர்ந்து இது மாதிரி சமயத்தில் வரதெல்லாம் ஜகஜம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த 112 பேர் ஆதரவு கடிதத்தோட மதியத்துக்கு மேலே போயிட்டு ஆளுநர் அவர்களை சந்திக்கிறாங்க. ஆளுநர் அவர்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாரு. பதில் எதுவும் வரல. ஆனால் அப்பயே ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் எனக்கு முழு மெஜாரிட்டி ஆட்சி அமைப்பதற்கான 118 எம்எல்ஏக்கள், மீதி 5 பேரோட ஆதரவு கடிதம் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா நாளைக்கு பதவி இருக்கிற மாதிரி இருந்தது. அது அவர் மேபி மறுபடியும் திரும்பி கேரளாவுக்கு கிளம்பி போயிட்டார். பட் இதில் பெரும் விமர்சனம் இருக்கிறது.
ஆக்சுவலாக தனி பெரும்பான்மையாக ஒரு கட்சி முன்னாடி வரும்போது அவங்கள பதவி பிரமாணம் பண்ணிட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் நிரூபிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூலாம் இல்லை. பட் இதில் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சுணக்கம், வழக்கம் போல் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மேபி காங்கிரஸை கூட வந்ததுனால கூட ஆளுநர் ஒரு சில விஷயங்களை வந்து தள்ளி போகிறார் அப்படின்ற ஆங்கிளையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கு முன்பு இந்த மாதிரி ஆதரவு கடிதம் ஃபுல் மெஜாரிட்டி கேட்பதற்கெலாம் இல்லை. பெரும்பான்மையான கட்சி ஆதரவு கோரும் பட்சத்தில் நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணிவிட்டு டைமிங் கொடுக்கலாம். 3 வாரம் 4 வாரம் டைம் கொடுத்து ஃப்ளோ டெஸ்ட்டை நிரூபிக்க சொல்லலாம். அதில் எப்போ ஆளுநர் வந்து கேட்கலான்னா, இப்போ மற்ற இன்னொரு கட்சி வந்து ஆதரவு கடிதம் கொடுக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து இது மாதிரி கேட்கணும். ஏற்கனவே ஒரு வழக்கில் வந்து இது மாதிரி இருந்திருக்கு. எங்கே மகாராஷ்டிராவில் நடக்கும்போது இது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து வந்தது. அப்பயே கொஞ்சம் உச்சநீதிமன்றம் ஒரு சில வழிகாட்டெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ டிவிகே வந்து ஆட்சி அமைக்கிறேன்னு கோரும்போது மற்ற எந்த கட்சியும் போய் கோரல, யாருமே உங்களுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் பதவி பிரமாணம் பண்ண வச்சுட்டு நீங்கள் ஃப்ளோ டெஸ்ட்டில் வந்து காட்டியிருக்கலாம். பட் அவங்க தள்ளி போகணுன்றதுல விருப்பப்படுறாங்க அப்படின்றதுல இல்லை இன்டென்ஷனாகவே புரியுது. ஆளுநர் மீது அதற்கான விமர்சனமும் வந்து வைக்கப்படுகிறது. சரி, உடனே இங்கே நபர்கள் மறுபடியும் பேச்சாளர்கள்லாம் களத்தில் இறங்கிடுவாருங்களே, கோட்டசாமிங்க சும்மா இருக்க மாட்டாங்களே, ஏற்கனவே ஊதி 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 திமுகவை இப்படி இந்த அளவுக்கு வந்து உட்கார வச்சு அந்த பத்திரிகையாளர்கள்லாம் சும்மா விடுவாங்களா? அவ்வளோதான் திமுகன்ற பாருங்க, டிவிக்கு இன்னும் 6 மாதத்துக்கு மேலே தாங்காது, அவ்வளோ ஆட்சி கவழ்ந்துடும் அப்படி எப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அவர் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பேருக்கு தான் எங்கள் கொள்கை எங்கள் கோட்பாடுலாம் வந்து மக்களை கிட்ட பேசுறதுக்கு மட்டும் தான் ரொம்ப அப்படி நம்ம தலைவர் கொள்கை கோட்பாடு பயங்கரமாக இருக்கான்னு பேசுவாங்க. பாருங்க, விடுதலை சிறுத்தை வந்து எலெக்ஷன் சமயத்தில் என்ன பேசினாங்கன்னா, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களின் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு போக விடாமல் தடுத்து என்டிஏ கூட்டணியை ஆட்சியில் அமர்த்ததான் பாரதிய ஜனதா திட்டமிட்டு களமிறக்கப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு பேசுறாரு. இது மட்டும் நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. அவர் மீது தனிப்பட்ட முறையில் அவர் நடிகரத்துக்கு பார்க்க வருவாங்கன்ற மாதிரிலாம் கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு விசிகா ஓடி வந்து அவர் நல்ல ஆட்சி கொடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது அப்படின்னு முன்கூட்டி அவங்க அவ்வளோ நாளைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இப்போ இன்னொரு 2 வந்து ஆட் ஆகிடுச்சு. பட் இவங்க 2 பேர் வரும்போது என்னன்னா, சிபிஎம் வந்து 2 வரும். அவங்க 2லேயும் ஒன்று சிபிஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக வர மாட்டோம், நாங்கள் திமுக பின்னாடி போயிட்டுட்டாங்க, மற்ற கட்சியெல்லாம் வரல. அப்படி இவங்க 2-2-4 வந்தாலுமே மீறி வந்து சுயேட்சை வந்து ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பிஎம்கே வந்து ஆதரவு கொடுத்தாகணும். இப்போ இந்த இடத்துல பிஎம்கே வந்து ஆதரவு கொடுத்தது அப்படின்னா விசிகா இந்த கூட்டணியில் நிலைக்குமா அப்படின்னா, இது வரைக்கும் தனது கொள்கை கோட்பாட்டில் பிஎம்கே இருந்தது அப்படின்னா நாங்கள் இருக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த 2 கட்சிகளும் வந்தது அப்படின்னா, இப்போ திமுகன்ற பாருங்க, டிவிகனுடைய ஓட் பேங்க் மெஜா என்ன அப்படின்னா, இந்த ஜாதி கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. வேட்பாளர் யார், என்ன மதம், என்ன அதெல்லாம் எதுவுமே வந்து பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் நிறைய இதிலலாம் அதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, பட்டியலின மக்கள் வந்து பொது தொகுதியிலாம் வந்து ஜெயிக்க வைத்திருக்கிறார் அப்படின்லாம் பார்க்க முடியுது. மறுபடியும் இந்த மாதிரி கட்சிகள்லாம் உள்ளே வரும்போது என்னன்னா, விஜய் மீது அந்த இருந்த அந்த இது வந்து பெரிய பாசிபிள் டைவர்ட் ஆகுன்ற மாதிரிலாம் வந்து பார்க்கப்பட்டது. ஏற்கனவே காங்கிரஸ் உள்ளே வந்ததுக்கே வந்து எப்படி நீங்கள் காங்கிரஸை வந்து உள்ளே சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு விமர்சனம் வந்து என்ன பண்ணுவாங்க. இப்போ டிவிக்கே என்ன தான் பண்ணுவாங்க, மெஜாரிட்டி வரணும். ஏடிஎம்கே வந்து திடீர்னு சிவி சண்முகம் அவர்கள், அப்புறம் இன்னும் அந்த எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் வந்து தனியாக ஒரு கூட்டம் கூட்டினாங்க, அங்கே போனாங்க இங்கே போனாங்க, உடனே மீடியா அவங்க பின்னாடி போனாங்க, அவ்வளோதான் தனிப்பட்ட முறையில் ஆதரவு அளிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் திடீர்னு அவங்களுடைய கூட்டத்தெல்லாம் கூட்டி எந்த காலத்துலையும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் டிவிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம், மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆதரவு கொடுக்கலாம் வாய்ப்பே இல்லை, அவங்கவுங்க கப்சிப்புன்னு ஷட் ஒரு மவுத் அப்படின்ட்டாங்க ஏடிஎம்கே சார்பா. அப்போ ஏடிஎம்கேவும் இந்த இடத்துல வந்து இதாகும்போது என்ன தான் பண்ணுவாங்க, அப்போ யாரை தான் கொடுப்பாங்க? யாருமே ஒன்று வந்து ஜாதி கட்சின்னு போகும்போது இன்னொன்று வந்து மற்ற கட்சிகள்னு போகும்போது அப்போ எப்படி தான் அவருக்கு ஆதரவு வரும் அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் பார்க்க முடியுது. அதை தாண்டி எனக்குள்ள இன்னொரு கொஸ்டினுமே இந்த இடத்துல வந்தது. என்ன கொஸ்டின் அப்படின்னா, வெதர் காங்கிரஸே கூட ஆதரவு கொடுக்குறது அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்கு அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோன்றாங்க. மற்ற கட்சிகள் உள்ள வந்தாலுமே வந்து எனக்கு ஆட்சியில பங்கு, குறிப்பிட்ட எனக்கு
மினிஸ்டர் வேணும் அப்படின்றதுல தெளிவாகிறாங்க. ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய பண்ணணும் அப்படின்னா அந்த அமைச்சர் பதவி கொடுத்தாதான் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கிறேன் நான். வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து உங்களுக்கு தேவையானதை கேட்டீங்கன்னா கேட்டதை விட பெருசாக பண்ணுவாங்க. ஒரு எம்எல்ஏனுடைய அதிகபட்ச கோரிக்கை என்ன, ஒரு கட்சியோட அதிகபட்ச கோரிக்கை என்ன, தன் சார்ந்த சமுதாயத்துக்கு பெருசாக நல்லது பண்ணுன்றதுனால தான். அதை நீங்கள் அமைச்சர் பதவி வாங்கினாதான் நல்லது பண்ணலாம் கிடையாது, வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து கூட வாங்கலாம். அப்போ எதை குறி வைத்து இந்த அமைச்சர் பதவியை வந்து பெறுறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பெறுறாங்க அப்படின்னா அது வழக்கமாக அமைச்சர் பதவி வாங்கினாவே எல்லாருமே என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. அப்போ மறுபடியும் அதே ஒரு சூழ்நிலை இந்த கட்சிக்கு வந்தது அப்படின்னா அப்போ டிவிகேவுடைய நோக்கம் இந்த இடத்துல வேற மாதிரி போயிடும். ஒன்று டிஎம்கே சும்மா விட்டுருவாங்களா பாஸ், அவங்க இப்போ நான் எங்களை தீய சக்தின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறீங்க, அமைச்சர்கள் இவங்களாம் கொள்ளடிக்கலையா அப்படின்னு வருவாங்க. ஆனால் டிவிக்கே வந்து அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்குமான்னா இப்போ கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அமைச்சர் பதவி இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவங்க முன்னாடியே அவங்களுடைய சொத்து பட்டியல்களை கொடுத்துடணும், வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதாக கேள்விப்பட்டேன் நான். அதை தாண்டி கூட்டணி கட்சிகள்லாம் வச்சுட்டு இப்போ இவங்க கிட்ட போய் நான் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வந்து எங்கேயும் வாங்கக்கூடாது அதுமாரி வாங்கினா நடவடிக்கை எடுத்துன்னா அங்கே கரெக்டாக இருக்குது, 118க்கு கரெக்டாக இருக்குது. அப்படி நல்லது பண்ணுற வரவங்க யாருமே வந்து எனக்கு பர்டிகுலராக இந்த அமைச்சர் தான் வேணும், எனக்கு துணை முதலமைச்சர் வேணும், இல்லை எனக்கு இந்த அமைச்சர் பதவி வரும்னு எனக்கு கேட்பாங்களான்னு டவுட்டு தான். யதார்த்தமான ஒரு அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் பார்க்க முடியாது. அவங்களுடைய வளர்ச்சியை பார்ப்பாங்க, பெரிய அளவுக்கு எல்லாமே வாக்காளர் உரிமை தொகையை தான் அள்ளி வீசி இருக்காங்களே எல்லாருமே, அந்த செலவு இதில் எடுக்கணும்னு பார்ப்பாங்கல்ல. அப்படி ஒரு இன்டென்ஷன் வந்ததுன்னா டிவிகேவுடைய நோக்கம் வந்துடும். ஒன்று வந்துருந்தால் மெஜாரிட்டியாக வந்திருக்கணும். இப்போ பாருங்க இந்த தமிழக அரசியல் நிலவரத்தில் என்ன ஒரு சிக்கல் பாருங்க. அதாவது டிஎம்கே வந்து எதிர்கட்சி பொசிஷனில் வந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு, உட்கார முடியல. சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய வாக்கு தேசம் ஜெயிச்சாரு, அவரும் எதிர்கட்சியில் உட்கார அவரும் இல்லை. சரி மெஜாரிட்டியாக வந்து டிவிக்கே வந்து ஃப்ரீயாக ஆட்சி அமைக்க முடியுதான்னா அதுவும் பார்த்தோன்னா கொஞ்சம் வருது. சரி இதையெல்லாம் தாண்டி இந்த கட்சிகளோட குடைச்செல்லாம் தாண்டி ஒரு குழு ஒன்று கொடுக்கட்டுமா? என்ன குழு அப்படின்னா மற்றவங்க நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இன்னும் ஒரு 10 நாள் பாருங்க, எந்த அளவுக்கு எல்லாம் உடைச்சி ஓடி வந்து இந்த ரன்னிங் ரேஸில் ஓடி வந்து பொத்துன்னு விழுவாங்கல்ல, அந்த மாதிரி டிவிகேல வந்து சேருவாங்க. ஏடிஎம்கே வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறங்க அப்படின்னாங்கன்னா கட்சி உடையாது, இல்லைன்னா கட்சி உடஞ்சிரும், இல்லைன்னா இன்னொரு கோவத்தூர் நிலைமை தான் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஊனோஸ் டிஎம்கேல இருந்து கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் பார்த்தாங்க, டிஎம்கேவோட பரிவாரங்களோட இருந்த கட்சிகள் எல்லாமே ஒன்று ஒன்றா பிச்சுட்டு இந்த பக்கம் வருது, அதாவது டிவிகே கிட்ட வராங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள்கிட்ட போயிட்டு அவங்க போராடி நீங்கள் போகக்கூடாதுன்ற மாதிரி சொன்னால் கூட விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐயும் கொடுக்கலனா கூட டிவிக்கு ஆட்சி அமைச்சிரும். ஏன் எப்படி அப்படின்னா அங்கே பிஎம்கே 4 கொடுக்குறாங்க, அவங்க கன்ஃபார்மாக ரெடியாக தான் இருக்காங்க. பட் அந்த அமைச்சர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் கொஞ்சம் ஒத்து வரல, அதனால் அவங்க வெயிட் பண்ணிட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் அமமுக ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஒரு சுயேட்சை ஒருத்தர் வந்து ஜெயிச்சிருக்கிறார், கிருஷ்ணசாமியோட சன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சேரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆட்சிகள் அமைச்சிடுறாங்க. ஒரு 10 நாள் போச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது இந்த பக்கம் வந்துடுவாங்க. அதனால் மற்றவங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஏதோ 6 மாதத்தில் 8 மாதம் அப்படிலாம் இல்லை. ஒரு முதல்ல ஆரம்பிக்கிறதா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும், ஆரம்பித்து ஆட்சி அதிகாரத்தில் அந்த பக்கம் உட்காரும் போது பதவி இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே இதை விட மோசமான சூழ்நிலை நம்ம பார்த்தோம். ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இதோ அதோன்னாங்க, ஆனால் ஆட்சியை ஓட்டிட்டாங்க. அப்போ இதை விட மோசமான சூழ்நிலை இருந்தது. அதனால் நீங்கள் ஒரு ஃப்ளாஷ் நியூஸுக்காகவும் ஒரு பரபரப்புக்காகவும் வந்து போடலாமல், ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டாக நினைக்கிறேன் 5 வருஷம் வந்துடுவாங்க, அது இன்னும் பியூராக வரப்போகிறாங்க. நிறைய இது மாதிரி உடஞ்சி வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப மனசு வெறுத்து போய் இருக்கிறது மேபி வைகோவாக இருக்கலாம், வைகோ அவர்களாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன் பர்சனலாகவே. ஏன்னா தனி சின்னத்தில் போட்டிகிட்டு இருந்தால் 2 வந்திருக்கும், அழகாக ஓடி வந்திருப்பார். இப்போ எதுவுமே இல்லாமல் இப்போ டிஎம்கே பின்னாடி போய் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. என்ன ஏன்னா அவர் தான் முதல் முறையாக டிவிகேவுக்கு ஒரு பெரிய அலை இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு கூடுதல் தகவல். இப்போ டிஎம்கே சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா துரோகம் எங்களுக்கு புதிதல்ல, எங்களுக்கு அது குறிப்பாக காங்கிரஸ் செய்த துரோகம் வந்து நாங்கள் தொடர்ந்து இது மாதிரி இவங்க துரோகம் பண்ணனால தான் டெல்லியில் தோத்துட்டாங்க, மேற்கு வங்காளத்தில் தோத்துட்டாங்க, காங்கிரஸ் வந்து துடை தெரியப்பட்டிருக்கிறது, நாங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம், அந்த ஈரம் கூட காயாத அளவுக்கு வந்து துரோகம் பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க. இப்போ
இப்போ டிவிக்கே தனித்து விடப்பட்டது, யாருமே வரலன்னு வச்சுட்டு போயிட்டு இப்போ அடுத்த எம்பி எலெக்ஷனில் என்ன ஆகுன்னா டிஎம்கே தனித்து விட்ட மாதிரி ஆகிடும். ஏன் இப்படி இது சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அடுத்து எம்பி எலெக்ஷன் அப்படின்னும் போது ஒன்று ராகுல் காந்தி தலையில் அவர் தான் பிரதமர் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு டீம் வந்துடும், இன்னொன்று பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி வந்துடும். இப்போ டிவிக்கே போயிட்டு காங்கிரஸ் சார்பாக சேர்ந்துச்சுன்னா இப்போ டிஎம்கே நல்ல மூன்றாவது அணின்னு ஒன்று உருவாச்சு அப்படின்னாவே வந்து அது நேராக நீங்கள் பிஜேபிக்கு அடுத்த பிரதமர் பதவியை எழுதி கொடுத்த மாதிரி. எப்படி ரொம்ப நோட் பண்ணணும். இப்போ இந்த தமிழக அரசியல் நிலவரத்தினால இப்போ கண்டிப்பாக டிஎம்கே என்ன பண்ணுவாங்க, 3வது அலையை உருவாக்குவாங்க. யாரை பிடிச்சி 3வது அலையை உருவாக்குவாங்க? மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் அவர்கள், அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அப்புறம் இங்கே தேஜஸ்வி யாதவ் அவர்கள், இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு 3வது அணியை உருவாக்குவாங்க. 3வது அணி உருவாக்குனா காங்கிரஸ் பலவீனமாயிடும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பலவீனமாயிடும். இது ரெண்டும் போச்சு அப்படின்னா அந்த பக்கம் வந்துடுவாங்க. இல்லை அதையெல்லாம் மீறி டிஎம்கே அங்கே வருமானா வரவே வராது. ஒரு சின்ன தேர்தல் பாருங்க, விஜய் அவர்களோட என்ட்ரி வந்து இங்க தமிழகத்துக்கு வேணா ஒரு பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு மாற்றம். சிங்கிள் மனிதனா வந்து தூக்கி நின்ட்டார். இங்க எல்லாமே கூட்டமா வந்தாலும் தனி ஒரு மனிதனா வந்து தூக்கி நின்ட்டார். யாருமே எதிர்பாராத ஒற்றி, மிகப்பெரிய வாழ்த்துக்களுமே கூட. சிம்ம சொப்பனமா மாறிட்டாரு. பட் இன்னுமே டிஎம்கே வந்து திருந்த வேண்டியதெல்லாம் இருக்கான்னா நிஜமா தான் இருக்கு. நேற்று கூட அஸ்வின் அவர்கள் வந்து டிவிகேவுக்கு வாழ்த்து செய்தி எல்லாம் போட்ட உடனே அவருடைய பிராமண சமூகத்தை வைத்து பயங்கரமா உடனே எக்ஸலத்தில் போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே சார்பா. அதுக்கு கூட அவருடைய பதிவு வந்து நல்லா இருந்தது. நான் எந்த குடும்பத்துல வந்து பிறந்தேன் என்பது என் கையில் இல்லை, ஆனா நான் நல்ல பெற்றோர்களிடம் பிறந்து எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். மற்றவர்கள் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்கள் முன்னேற்றத்திற்கு துணை நினைப்பதே தலைமை பண்புலாம் பெரிய ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இன்னுமே டிஎம்கே என்ன அப்படின்னா இந்த மாதிரியான தனிப்பட்ட தாக்குதல். அதற்கு தான் மீம் கிரியேட்டர்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த பக்கம் மம்தா பானர்ஜி அவர்கள், பினராயி விஜயன் அவர்கள் நம்மளாவது பரவாயில்ல அப்படின்ட்டு முக ஸ்டாலின் அவர்களை காட்டி இவர் பாரு சின்ன பசங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து அந்த மீம்ஸை வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் நேற்று வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து தேம்பி அழுந்துட்டு இருந்தாரு. கொளத்தூர்ல தொகுதியில் போயிட்டு அவர் ஸ்டாலின் அவர்கள், அதான் ஓட்டு போட்டவங்களுக்கு போடாதவங்களுக்கு நன்றி, நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், இந்த தோல்வி எனக்கல்ல கொளத்தூர் மக்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ மக்களுக்கான தோல்வி தான் அந்த தேர்தலாக பார்க்குறாங்க. திமுக வந்து இனிமேல் தனக்கான ஒரு தோல்வியாக பார்க்கல, மக்கள் தோத்துட்டாங்க, தனக்கு வாக்களிக்காத மக்கள் தோத்துட்டாங்கன்றாங்க. ஆனால் ஏன் நம்ம தோத்தோம் அப்படின்ற ஒரு சுய பரிசோதனை அப்படின்னா, பின்னாடி அளந்துட்டு இருக்கிற ஒரு ஆளோட ஆணவமும் அகங்காரமும் தான் காரணம். யாரு? சேகர் பாபு அவர்களை தான் சொல்கிறேன் நான். ரொம்ப பேட்டியில் அதுக்கு முன்னாடிலாம் பேசும்போது அப்படியே டிவிக்கேவை சர்வசாதாரணமாக உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருப்பேன். ஏங்க அதெல்லாம் ஒரு கட்சாங்க, அதை பற்றிலாம் வந்து கேட்காதீங்க. ரொம்ப ஏளனமா எகத்தாளமா அப்படியே கேவலமாக சிரிச்சிட்டு, எந்த அளவுக்கு நீங்கள் கேவலமாக சிரிச்சிங்களோ, எந்த அளவுக்கு தனது அதிகார பலத்தை யூஸ் பண்ணீங்களோ, நீங்கள் அதே மக்கள் உங்களை துட தெரியுறாங்க. அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு தனது அதிகமான, அதாவது அமைச்சர்களும் இல்லை முதல்வரில் இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பண்பு பணிவு எல்லாமே எங்க இருக்குன்னா மக்கள்கிட்ட இருக்குன்னா, மக்கள் உங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு அது. அந்த தீர்ப்பை வந்த உடனே எல்லாமே திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி பேசி அதில் வந்து அதிகமாக பேசுறது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். திருச்சி கோட்டைனாரு, அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு அவர் கடைசியில் இங்கே உட்கார வச்சிட்டாங்க. இப்போ புதுசாக ஓடி வந்து மறுபடியும் திமுகனுடைய அடிவரடிகள், அந்த அவங்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரு சில குரூப் எல்லாம் ஓடி வந்து இவிஎம்ல வந்து மோசடி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு ஓடி வராங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்போனாலுமே வந்து ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட எந்த ஒரு எலெக்ஷன் மிஷின் நீங்கள் வந்து இவிஎம் டேம்பரிங் பண்ணுற மாதிரி ஆதாரம் இருந்ததுன்னா எங்கள் மிஷின் இங்கே இருக்குது வந்து காட்டுங்கன்ட்டாங்க. அங்கெல்லாம் போய் காட்டாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு இங்கே கம்பு சுற்றிக்கிட்டு இங்கே இப்படி பண்ண முடியும் அப்படி பண்ண முடியும்னு சொல்லி சிஸ்டத்தில் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் இவிஎம் மிஷினே கொடுத்து அங்கே போய் பண்ண முடியாமல் இது முழுக்க இவிஎம்னுடைய ஃபோர்ஜரினா 40க்கு 40 ஜெயிக்கும் போது ஃபோர்ஜரி தெரியல, தொடர்ந்து அடுத்தடுத்து வெற்றிகளை பெறும்போது ஃபோர்ஜரி தெரியல, தனக்குன்னு தோல்வி வந்துட்டா மட்டும்தான் ஃபோர்ஜரினா அப்போ இன்னுமே நீங்கள் இங்கே லஞ்சம் லாவண்யம் அடக்குமுறைகள் திரும்புகிற திசையெல்லாம் வந்து கமிஷன் இதெல்லாம் பெற்று தான் தோத்துருக்கிறோமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் அவங்க இன்னும் திங்க் பண்ணாமல் இருக்காங்களான்றையும் பார்க்க முடியாது. இனிமே இவிஎம் மிஷின் மீது சப்பக்கட்டு கட்டினாங்கன்னா அப்ப இந்த ஆட்சியின் மீது எந்த தவறுமே இல்லை அப்படின்றத மறுபடியும் வந்து போர்ட்ரேட் பண்றாங்களான்றதான் இன்னொரு இடத்துலையும் தெரியல. பார்க்கலாம். அதான் இன்னொரு விஷயத்த கூட பார்த்தேன். இந்த
பெரிய கருப்பண்ணன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அமைச்சர் கருப்பண்ணன் அவர்கள் என்ன சொன்னார்னா, பெரிய கருப்பண்ணன் அவர்கள் எலெக்ஷன் கேம்பிங்கில் எங்கள் தலைவரை எதிர்த்து நின்றா ட்ரம்ப்பை கூப்பிட்டாரு, நம்மளால கூப்பிட்டாரு, இப்போ வாப்பா சரியான ஆளாக தான் எங்கள் அண்ணனை எதிர்த்து நீங்கள் டெபாசிட் வாங்க முடியுமாட்டாரு. அவர் ட்ரம்ப்பே பாவம் அங்கங்கே அறிக்கை விட்டு உட்காந்துருக்கிறாரு. அவரெல்லாம் கூப்பிட்டாங்க. கடைசியில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோத்துருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய செய்தியை வந்து சொல்ல வந்திருக்கிறாங்கன்றது மிக முக்கியமான ஒரு தருணமே கூட. அது இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வெஸ்ட் பெங்காலினுடைய எலெக்ஷனை பார்த்து பெரிய அளவுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். ஆமாம், வெஸ்ட் பெங்காலில் மக்கள் ஒரு சுதந்திர போராட்டமாக கொண்டாடி தீக்குறாங்க. பிஜேபியை வந்து கொண்டாடி தூக்கிறாங்க. அது வந்து காரணம் என்னென்னா, இன்றைக்கி சிபிஎம் கூட பாருங்கள், 8 வருஷமாக அவங்களுடைய 150 பார்ட்டி ஆஃபீஸ் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஃபோர்ஸ் பண்ணி அடக்குமுறையில் இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆஃபீஸ் பக்கம் கூட போகல, அப்படி ஒரு ரவுடிசம். இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சிபிஎம் வந்து கண்ணில் தண்ணி விட்டுருக்காங்க. மறுபடியும் அந்த 150 பகுதி எங்கள் கட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் ஒவ்வொன்றா மீட் எடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் காங்கிரஸ்னுடைய மிகப்பெரிய ஆஃபீஸ் எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸோட குண்டர்கள் தனது கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. போய் பெயிண்ட் அடிச்சுட்டு காங்கிரஸோட கொடியை வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. அவங்க பிஜேபி மட்டும் கொண்டாடல, ஈவன் சிபிஐ கொண்டாடுறாங்க, டிஎம்சி கொண்டாடுறாங்க. அசதுதீன் ஓவைசி வந்து என்ன தெரியுமா சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை ஓட் பேங்காக பயன்படுத்தி நிறைய ரவுடிசத்தை கட்டவிழ்த்து விட்டு ஒரு மோசமாக இந்த சூழ்நிலைக்கு போனது காரணமே, இஸ்லாமிய மக்கள் மீது இவ்வளோ வெறுப்புக்கு வந்தது காரணமே, அவங்கள ஓட் பேங்காக சித்தரித்து இவ்வளோ மோசமாக காணது காரணம் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டே வந்து வைத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் வசூல் பண்ணுறது, அவங்க கிட்ட காசு கொடுத்தாதான். டோல்கேட்டே இவங்க கட்சி சார்பாக தனியாக போட்டுக்கிறாங்க, அதை நீங்கள் கொடுத்துட்டு தான் அந்த வண்டியே போகணும். அதெல்லாம் நீங்கள் அடித்து உடச்சி இருந்தாங்க. நிறைய மக்கள் சாரையாக வெளியேறதையும் பார்க்க முடியுது. பங்களாதேஷுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தெல்லாம் அகற்றவே முடியாதுன்ட்டாங்க. பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் ஃபென்சிங் போட விடலை, சாதாரணமாக உள்ளே வந்து டீ குடிச்சிட்டு போகிற அளவுக்கு வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே இன்னைக்கு கள நிலவரம் மாறி இருக்கிறது. எங்கே வெஸ்ட் பெங்காலில் வந்து கள நிலவரம் மாறி இருக்கிறது. உடனே வெஸ்ட் பெங்காலை தோக்கடிச்சிட்டாங்க அங்கே பாருங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜி அவர்களும் அதே தான். தொடர்ந்து தன் ஆட்சி கட்டில் இருக்கும்போது அராஜகத்தையும் ரவுடிஸையும் கட்டவிழ்த்து விட்டாங்கன்னா அதே நிலைமை தான், அவங்களுக்கும் அதே நிலைமை தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கட்சி மட்டும் சொல்லல, காங்கிரஸ் கொண்டாடி இருக்கிறது, சிபிஎம் கொண்டாடி இருக்கிறது அப்படின்னா பார்க்க வேண்டியது. அதனால தான் மம்தா பானர்ஜி அவர்கள் ஓடி வந்து நான் வந்து ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அப்போ ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநர் வந்துட்டு வழக்கமாக அடுத்த முதலமைச்சராக நம்ம பதவி பிரமாணம் பண்ணாவே அவங்க ரிசைன் பண்ண அவசியமே இல்லை, அது பதவியே டம்மி ஆகிடும். ஆஸ் எ ப்ரொசீஜர் ராஜினாமா கடிதம் கொடுக்கணும், பட் கொடுக்கலனாலுமே 6ஆம் தேதியோட முடியுது, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ரிக்டு பண்ணி ஜெயிச்சாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் தொடர்ந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாட போகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுடைய வீழ்ச்சி அந்த இடத்துல வந்து தொடங்கி விட்டது அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது இல்லையா. சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று பார்க்கலாம். இதில் வெஸ்ட் பெங்கால் சார்பாக அவங்க இவிஎம்மை டேம்பர் பண்ணிட்டாங்க, லூட்டட் பண்ணிட்டாங்க, உள்ளே போயிட்டு ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்து தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறதுன்ட்டு. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை வந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.